கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்தின் சரித்திர புத்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கலாம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இந்த சத்தியத்தின் மூலமாய் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைபட போகிறார். அவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இங்கே ரூத்தை பார்த்து இங்கே போவாஸ் ஆசீர்வதிக்கிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ். ரூத்தே, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். நீ அடைக்கலம் தேடி வந்திருக்கிறாய். அவரிடத்தில் அடைக்கலம் என்று வந்தவர்களை அவர் வாழ வைத்து அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கிறவர் நம் கர்த்தர். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. இங்கே போவாஸ் சொல்றதனுடைய அர்த்தம் என்ன சொல்றார் அப்படின்னா, இங்கே அப்படியே நமக்கு போவாஸ் கிறிஸ்து இயேசுவுக்கு அப்படியே ஒப்பனையாக இந்த சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிக்கணும். இவங்க ரூத்து இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டை ரூத்துடைய கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த செட்டையில தான் அடைக்கலம் இருக்கிறது. செட்டைனா என்ன? ஒரு பறவை, ஒரு கழுகு தன்னுடைய செட்டையை விரித்து தன் குஞ்சுகளை அடைக்காக்கிற வண்ணமாய் அங்கே அடைக்காக்கும் போது, அங்கே பாதுகாக்கும் போது எல்லாவிதமான சுகமும் அந்த செட்டையினுடைய அடைக்கலத்தில் கிடைக்கும். இப்போது ரூத்து ஒரு விதவை. ஒரு விதவை. இவங்க வாழ்க்கையில் சுகத்தை இழந்து விட்டார்கள். இவங்க வாழ்க்கையில் சுகம் இல்லை. இவங்க வாழ்க்கையில் அடுத்த வேலை எப்படி ரன் ஆகும் என்கின்ற அந்த ஒரு கேள்விக்குறியோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். என் வாழ்க்கையில் சுகம் இல்லை, எனக்கு புருஷன் இல்லை, நான் ஒரு விதவையாக இருக்கிறேன். இப்பொழுது எனக்கு ஒரு செட்டை தேவை, எனக்கு அடைக்கலம் தேவை. அன்பான தேவஜனமே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய செட்டையை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களே ஆனால், நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அவருடைய செட்டையில் பரிபூரணமான அடைக்கலம் இருக்கிறது. அடைக்கலம் என்பது உனக்கு பரிபூரணமான சுகம் உண்டு. யாரெல்லாம் அவருடைய செட்டையை நோக்கி பார்க்கிறார்களோ, அவருடைய சிறகை நோக்கி பார்க்கிறார்களோ. இப்போ நம்ம அந்த ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? 31 திருப்பி கொள்ளுங்களேன். அந்த எங்கே அந்த செட்டை என்பது எங்கே வெளிப்படுகிறது என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கும் போது, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். எப்படி பார்க்கறனா, ஒரு பறவை செட்டைய பறந்து பட்சிகளை காக்கிறது போல, தன்னுடைய அந்த குஞ்சுகளை காக்கிறது போல. ஏன்னா அந்த செட்டையில் அடைக்கலம் இருக்கிறது. அப்போ ரூத்துக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நான் இன்னைக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறேன். சுகம் என்றால் எனக்கு எந்த விதத்திலுமே எந்த பக்கத்திலுமே எனக்கு சுகம் இல்லை. ஆனால் எனக்கு சுகம் வேண்டும். அவருடைய செட்டையை நான் அடைக்கலமாய் தெரிந்து வந்திருக்கிறேன். அவர் சிறகு விரிக்கப்பட்டிருக்கிறது, அவர் செட்டை விரிக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய மாபெரும் இரக்கம். இந்த செட்டை என்பது இந்த நம்முடைய பார்வையில் கிறிஸ்துவினுடைய செட்டை, அவருடைய சிறகு விரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் மனதுருக்கம் உடையவர், அவர் இரக்கம் உள்ளவர். அவரிடத்தில் மட்டுமே எனக்கு அடைக்கலம் என்கின்ற பார்வை நமக்குள் இருக்குமேயானால் அங்கே நமக்கு பரிபூர்ண பலனும் உண்டு, அடைக்கலமும் உண்டு. அடைக்கலம்னு சொல்லும்போது எல்லாவிதமான பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உண்டு.
அது மாத்திரமல்லாமல் அங்கே சுகமும் உண்டு, அங்கே ஒரு நல்ல பலனும் உண்டு, நல்ல சுகமும் உண்டு. நல்லா கவனிங்க, எனக்கு தேவை சுகம், எனக்கு தேவை சுகம். ஆனால் அவருடைய அடைக்கலத்தை தேடி நான் போகும்போது, அவர் செட்டையை தேடி போகும்போது எனக்கு சுகமும் கொடுத்து என்னை பெரிய பலனாக, எல்லாருக்கும் பலனாக என்னை உயர்த்துகிற ஒரு தெய்வம் அவர். ஆக 91ஆம் சங்கீதத்தில் எங்கே மாத்திரம்தான் நமக்கு அடைக்கலம் இருக்கிறது என்றால் 91ஆம் சங்கீதத்தில் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். அதுல 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். நல்லா கவனிங்க, ஒரு பறந்து காக்கிற ஒரு பட்சி தன்னுடைய குஞ்சுகளுக்கு அடைக்கலமாய் தன் செட்டையை விரிக்கிறது என்பது அது தாய் உள்ளம். ஆமென் சொல்லாமா? என் குஞ்சுகளுக்கு எந்த ஒரு சுகத்தில் குறைவும் இல்லாதபடிக்கு நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி செட்டையை விரிக்கிற அந்த பட்சி இருக்கிறதே, அப்படி போல என் கர்த்தருடைய சிறகு விரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடிக்கொள்ளுவார், அவருடைய சிறகுல உனக்கு அடைக்கலம் இருக்கிறது என்கின்ற பார்வை உனக்கு வேண்டும். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே என்ன புகுவாய்? நல்லா கவனிங்க, அங்க சிறகுக்கும் அடைக்கலத்துக்கும் பெரிய கனெக்ஷன் உண்டு. என் வாழ்க்கையில சுகம் இல்லை ஆண்டவரே, நான் இன்றைக்கு தனித்தவளாய் விடப்பட்டிருக்கிறேன், என்னால் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை தேட முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு அவர் என்னை காக்கிறவர், அவர் என்னை ரட்சிக்கிறவர், அவருடைய சிறகுல எனக்கு சகலவிதமான அடைக்கலமும் உண்டு, அவர் சிறகு விரிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பார்வையில் என்ன தெரியணும் அப்படின்னா, என் கர்த்தருடைய சிறகு எனக்காக விரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் இரக்கம், அவர் இரக்கம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சு நீ ஓடி வந்துடணும். அப்படி ஓடி வந்தவர்கள் எல்லாம் அவர் அடைக்கலமாய் பாதுகாக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு தகுதி, நீ எடுக்க வேண்டிய ஒரு டிசிஷன், உன்னுடைய தீர்மானம். என்ன தீர்மானம் தெரியுமா? நான் ஒரு விதவை. இதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நான் ஒரு விதவை அப்படின்னா ஒரு புருஷன், நல்லா கவனிங்க, ஒரு 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 பெண்ணுக்கு ஒரு புருஷன் இருப்பானேயானால் அந்த புருஷன் எல்லா விதமான சுகங்களையும் அந்த மனைவிக்கு ஏற்படுத்தி கொடுப்பான். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ஆண்டவரே என் வாழ்க்கையில் சுகம் இல்லை, கடன் பிரச்சனை, ஒரு வீடு கட்ட முடியல, சரீரத்தில் பலவீனங்கள், என்னால் பரிபூர்ண சுகத்தை பெற முடியவில்லை, கடன் பிரச்சனை என்னால் மீற முடியவில்லை, அல்லது குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை, அல்லது சரீரத்தில் எனக்கு அடிக்கடி பலவீனம் வருகிறது, சரீரத்தில் பலவீனம் வருகிறது, அதை போய் சரி செய்து கொள்ளுகிறேன், மீண்டும் பலவீனம் என்னை தாக்குகிறது, ஆக எனக்கு சுகம் இல்லை, என் வாழ்க்கையில் சுகம் இல்லை, என் வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சுகம் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு சுகம் இல்லை, ஆக நான் ஒரு விதவை. நான் சொல்றது விதவைனா அர்த்தம் புரியுதா? விதவைனா அர்த்தம் புரியுதா? என்னால் கடன் பிரச்சனை மீற முடியல ஆண்டவரே, ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைங்களுக்காகத்தான், வீடு கட்ட முடியல, ஒழுகுற வீட்டில் தான் இருக்கிறேன், முடியல. முடியுதா? எத்தனை பேரால் முடியுது? என்னால் முடியுதுன்னு சொல்கிறேன், கை தூங்க பார்க்கலாம். என்னால் முடியலப்பான்னு சொல்கிறேன், கையை தூத்து பார்க்கலாம். கையை ஊற்றி ஆமேன்னு சொல்லுங்களேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழே நீங்கள் கையை உயர்த்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு சுகம் உண்டாகும், உங்களுக்கு நீங்கள் பலனையும் கொடுப்பீர்கள். நான் ஒரு விதவை ஆண்டவரே, என்னால் முடியவில்லை என்பதே விதவை. ஆமேனா? என்னால் சொல்லுங்க, என்னால் முடியவில்லை ஆண்டவரே. அப்போ எனக்கு இந்த உலகத்தில் சுகத்தை கொடுக்கணும்னா இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு புருஷன் எனக்கு வேண்டும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிற என்னால் முடியவில்லை. அப்போ எனக்கு சுகம் கொடுக்க வேண்டுமே ஆனால் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லாமல் இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் ஜெயங்கொண்ட ஒரு புருஷன் எனக்கு வேணும். அந்த புருஷன் எனக்கு ராஜா, அந்த புருஷன் எனக்கு ராஜா.
இப்போ நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறேன், என்னால் இந்த உலகத்தில் சமாதானமாய் வாழ முடியவில்லை, எந்த மாம்ச ரத்தத்தை நான் நம்பலை, எனக்கு சுகம் கொடுக்கிறதுக்கு ஒரு புருஷன் வேண்டும், அந்த புருஷன் இந்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் ஜெயித்திருக்க வேண்டும், அவர் எனக்காக அதை செய்திருக்க வேண்டும், அதுதான் அந்த செட்டை. அவர் என் மேல இரக்கம் உள்ளவராய், அவர் என் மேல இரக்கம், என் மேல என்பதுதான் இன்னைக்கு கான்செப்ட். என் மேல ஏன் ராஜா எனக்கு வேணும், எனக்கு ஒரு ராஜா எனக்கு வேணும். நல்லா தெரியும் இந்த சம்பவம். இவங்க எலிமெலேக்கும் நகோமியும் என்ன சொல்கிறாங்க, எங்கே போகிறாங்க? அவர்கள் பஞ்சம் ஏற்பட்ட போது பெத்லகேமை விட்டு அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். 2 பிள்ளைகளோட மக்லோன் கிலியோன் என்கின்ற 2 பிள்ளைகளோடு கூட அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போகிறார்கள். அங்கே போனவர்கள் 10 வருஷம் குடியிருக்கிறார்கள். அங்கே மக்லோனுக்கும் கிலியோனுக்கும் அங்கே பெண் கொள்ளுகிறார்கள். மக்லோனுடைய மனைவி ரூத், கிலியோனுடைய மனைவி ஒர்பால். என்ன ஒரு துரதிர்ஷ்டம்! இந்த 2 பேருமே செத்து போகிறார்கள். 2 விதவைகள். ஆக அந்த குடும்பத்தில் 3 விதவைகள். அந்த வீட்டுக்கு வந்து 2 விதவை ஆயிட்டாங்க. அழகவனி அம்மா, என்னால் உங்களுக்கு எதுவும் பிள்ளை பத்து கொடுக்க முடியாது, நீங்கள் போயிடுங்கம்மா அப்படின்னு சொல்லப்ப நல்லா கவனிக்கணும். எல்லாரும் சொல்லாமா? ஒருபால் நான் விதவை ஆவது இல்லை, நான் விதவை ஆவது இது பயங்கர சீக்ரெட்டு. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய எத்தனை பேர் ஞாபகம் கை வைத்தாமன்னு சொல்லுங்களேன். வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்குள்ளே போக மாட்டேன், தைரியமாக இருங்க. சரி, ஒருபால் நான் விதவை ஆவது இல்லை, என்னால் முடியும் என்று சொல்லி போய்விட்டாள். ரூத், ஐயா நான் விதவை, என்னால் முடியவில்லை, எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு என் வாழ்க்கையில் சுகம் இல்லை, ஆனால் எனக்காக எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் எனக்காக என் புருஷன் என் ராஜா, என் புருஷன் என் ராஜா அவர் சிறகை விரித்திருக்கிறார், அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவேன். என் வாழ்க்கையில் இப்ப சுகம் இல்லை, நான் விதவை. ஒருபால் முத்தமிட்டு போய்விட்டால் அவள் என்ன செய்கிறாள்? நான் விதவையாவது இல்லை. ஐயோ, அது பயங்கர கொடுமை. அதை வாசிங்களேன். ரூத்தின் சரித்திர திருப்பிங்க. ரூத்தின் புத்தகத்தில் இந்த ஒருபால் என்ன செய்கிறாள்? முத்தமிட்டு போய்விடுகிறாள். தன்னுடைய மாமியை முத்தமிட்டு போய்விடுகிறாள். அந்த வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரத்தில் 14 வசனம் வாசிங்க போலாம். 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஒருபால் தன் மாமியை முத்தமிட்டு போய்விட்டாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். கவனிங்க, இந்த பாருமா, இன்னைக்கு நைட்டு எனக்கு திருமணமாகி நான் பிள்ளைய பெற்று 2 பிள்ளைங்களை ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தா உங்களுக்கு சரியாகுமாமா? அதில் காலங்கள் தாங்குமாமா? நீங்கள் போயிடுங்கம்மா, நீங்கள் விதவையா இருக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி நகோமி சொல்ல, ஒருபால் ஆமா நான் விதவை ஆவது இல்லை, நான் போய் வேற ஒரு திருமணம் செய்து கொண்டு. இப்போ அந்த அம்மா இளம் விதவைகள் அவங்க 2 பேருமே. அப்போ ஒருபால் என்ன செய்கிறாங்கன்னா, நான் விதவை ஆவது இல்லை, என்னால் முடியும். இந்த கான்செப்ட் என்ன? நான் விதவை ஆவதில்லை என்ன அர்த்தம்னா, என்னால் எல்லாம் முடியும், நான் என் வேலையை பார்த்து போயிடுறேன், எனக்கு புருஷன்லாம் தேவையில்லை, எனக்கு என் லைஃப் எப்படி செட்டில் பண்ண தெரியும், எனக்கு நான் பார்த்துக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒருபால் போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ, நான் விதவை வந்திருக்கிறேன் என் ஆண்டவரே, நான் விதவை வந்திருக்கிறேன், என் குடும்பத்தை என்னால் சமாதானமாக நடத்த முடியல, என் மனைவிக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியல, ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுக்க முடியல, என் பிள்ளைங்க கேள்வி கேட்குறாங்க, ஒரு வீடு கட்ட முடியல, மழையில் நனைகிறோம், வாடகை கொடுத்து வாடகை விட்டு முன்னேற முடியவில்லை. ஆமென். நான் விதவை வந்திருக்கிறேன். 47ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இந்த ஒருபால் யார்? இந்த ரூத் யார்? இந்த ஒருபால் யார்? ரூத் யார்? வாசியதை. இப்பொழுதும் சுகசெல்வியே, ஒருபால் சுகசெல்வியே. நல்லா கவனிங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு
வெளியே முடியாமல் இருக்கிறாங்க. ஆனால் போராடிக்கணும், என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும்னு வாழ்ந்து இருக்கிறாங்க. அவங்க வேதனையோடு இருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்ல, சுகசெல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவை ஆவதில்லை, நான் விதவை ஆவது இல்லை என்று சொன்னவள் தான் இந்த ஒருபால். சுகசெல்வியே, உன்னால் என்ன முடியும்? ஆனால் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், என் சிருஷ்டிகரே என் நாயகர். அப்பா, நான் இன்றைக்கு விதவையா இருக்கிறேன், நான் ஒரு பாவியா இருக்கிறேன். அதான் அர்த்தம். நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என்னால் முடியலப்பா. ஒரு நாள் மரணம் என்னை கவ்விக்கொள்ளும். இந்த மரணத்திலிருந்து ஜெயங்கொள்ள எனக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுத்த எனக்கு ஒரு புருஷன் வேண்டும். இந்த புருஷன் உத்தமர், அவர் இரக்கமுள்ளவர். எனக்காக ஒரு புருஷன் வேண்டும். ஏனென்றால் எனக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும். நான் ஒரு விதவை. நல்லா கவனி, விதவை என்ற கான்செப்ட் என்னன்னா, என்னால் முடியாத ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறீங்க? நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிறீர்கள். அவரிடத்தில் உங்களுக்கு நிறைவான பலன் உண்டாகும். அவருடைய அடைக்கலத்தில் உங்களுக்கு சுகம் உண்டாகும். நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். அவர் உங்களை பலனாக பெருக பண்ணுவார். 142வது சங்கீதத்தில் 4வது வசனத்தில் யாருக்கு அடைக்கலம் தேவை? இந்த ரூத்தினுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 142வது சங்கீதம், அதில் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வலதுபுறமாய் கண்ணோக்கி பார், ஆண்டவரே, வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும். என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு சுகத்தை உண்டாக்குறதுக்கு யாரும் இல்லை. அப்பா, நான் ஒரு விதவை. என்னை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. எனக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு என் கண்ணில் படாதபடிக்கு போயிடுறாங்க. என்னை அறிவார் யாரும் இல்லை. ஒரு நாள் மரணம் என்னை கவ்விக்கொள்ளும். இன்னைக்கு நான் அனுபவிக்கிற எல்லா வேதனைக்கும் காரணம் மரணம். ஆனால் எனக்கு ஒரு புருஷன் வேண்டும். விதவை வந்திருக்கிறேன், என்னால் முடியல ஆண்டவரே. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாருன்னு என்ன அர்த்தம்? நான் ஜெயம் எடுக்க முடியல ஆண்டவரே. என் கைக்கு ஒத்தாசை பண்றதுக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. வலது பக்கமாக கண்ணோக்கி, என் பக்கம் யாருமே இல்லை. ஏன்னா வலது கை தான் ஜெயம் எடுக்கிற கை இல்லையா? எனக்கு சுகம் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என் வலது கையை திடப்படுத்த, இந்த வலது கையில் ஜெயம் எடுத்து சுகமாக இருக்க எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே. என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. என் நிலையை புரிந்து கொண்டு, என் நிலையை அறிந்து கொண்டு, என் நிலையை அறிந்து கொண்டு என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று. எனக்கு எது இல்லை? எனக்கு சுகம் இல்லை ஆண்டவரே. எல்லா சுகத்தையும் அனுபவிப்பது இந்த வலதுகரம், இந்த வலது பக்கம். இந்த வலதுகரத்தை திடப்படுத்தி என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு, என் குடும்பத்துக்கு நான் செய்யும்படியாய் என்னிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஆத்துமாவை எவ்வளோ ஏக்கம் இல்லையா? சின்ன சின்ன ஆசைகளில் தான் எல்லாமே அடங்குது. சின்ன சின்ன ஆசைகளில் தான். சின்ன சின்ன ஆசைகள். என்னது சின்ன சின்ன ஆசைகள்? இப்போ குளிருது, இப்போ குளிர்காலம் அப்படியே ஒரு மாதிரி சீதோஷ நிலை மாறி இருக்குது. இப்போ ஒரு பழைய பெட்ஷீட்டை போட்டுருக்கிறது, அது குளிர் தாங்கலை. ஒரு சின்ன ஆசை, ஒரு நல்ல பெட்ஷீட் இருந்தால் கொஞ்சம் நல்லா படுத்துக்கலாமே. என்னால் முடியல ஆண்டவரே. ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்கறது கூட, ஒரு போர்வையை வாங்கி கொடுத்து கூட முடியல ஆண்டவரே. விசாரிப்பார் இல்லை ஆண்டவரே. இந்த விதவை என்பது என்னால் முடியல ஆண்டவரே. ஆனால் இந்த விதவையினுடைய கண்ணில் செட்டை தெரிய வேண்டும். எனக்கு ஒரு அடைக்கலம், எனக்காக இந்த மாம்சத்தையும் இந்த இரத்தத்தையும் ஜெயங்கொண்ட என் புருஷன் எனக்கு தலை. அவர் தான் என் ராஜா. அவர் தான் என் புருஷன் தான் என் ராஜா. அப்போ இந்த ஒருபால் முத்தமிட்டு போய்விட்டால், நான் விதவை ஆவது இல்லை, என்னால் முடியும்னு பார்த்துக்கின்னு போயிட்டா, என்னை விசாரிக்கிறதுக்கு என்னை அறிந்தவன் ஒருத்தரும் இல்லை, என்னை விசாரிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று ஆண்டவரே. கர்த்தாவே,
5ஆம் வசனம் வாசிக்கும் போது, கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்பா, சின்ன சின்ன ஆசைகள் தான், சின்ன சின்ன ஆசைகள் தான். ஒழுகுதுப்பா, வீடு ஒழுகுதுப்பா, கொஞ்சம் ஒழுகாமல் வீட்டில் கொஞ்சம் வைங்கள, சின்ன சின்ன ஆசை தான் இல்லையா? ட்ரெஸ்ஸு வேறு இல்லை, தச்சு போட்டுருக்கிறேன், ஒரு ட்ரெஸ் எடுத்து முடியலையே இல்லையா? முடியலையே. எல்லாரும் ஒரு நல்ல பைக்கில் போகிறாங்க, ஒரு பைக்கு வாங்குறதுக்கு கூட முடியலையே. சின்ன சின்ன ஆசைகள் தான் வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு, அதை கூட நிறைவேற்றிக்க முடியலையே. ஆனால் கர்த்தாவே, நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன், நீரே என் அடைக்கலம். கரங்களை தட்டி அல்லேலூயா. அவருடைய சிறகுல எல்லாம் இருக்கிறது. உலகம் என்ன பார்த்துட்டு பாவின்னு சொல்லுது இல்லையா? ஆமாம், அவன் நல்லவளா, அவன் நல்லவனா, அவன் பண்ண பாவத்தை அனுபவிக்கிறான். உண்மையா இல்லையா? ஆமாம், நான் பண்ண பாவத்தெல்லாம் பார்த்தாங்க தான், அவங்க கரெக்டாக தான் நியாயந்திருக்கிறாங்க. இதுதான் விதவை, அவங்க கரெக்டாக தான் நியாயந்திருக்கிறாங்க. நான் பண்ண பாவத்தை அனுபவிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு புருஷன் வேண்டும். என் பாவத்தை பாராமல் என்னை அள்ளி அணைத்து கொள்ளக்கூடிய, என் பாவத்தை போக்கி என்னை அள்ளி அணைத்து கொண்டு எனக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும், எனக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும், எனக்கு சுகம் வேண்டும். என் குடும்பத்துக்கு நான் சுகமாக இருக்கணும், நான் பலனாகவும் இருக்கணும். சுகத்தை தேடி வந்தால் பலன் கொடுப்பாய். அவரிடத்தை தேடுங்க. ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமா இருக்கிறவர் நீரே. ஆமென் சொல்லாமா? ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமா இருக்கிறீர். அப்படியே முடியல ஆண்டவரே, பெருமூச்சு உள்ளத்தில், சின்ன சின்ன ஆசைகள் தான். யாராச்சும் நான் அம்பானி கூட போய் போட்டி போட போகிறேன், எப்போ பார்த்தாலும் அம்பானி எழுக்கிறல்ல, நான் அம்பானி கூட போய் போட்டி போட போகிறேன்னு யாராச்சும் கற்பனை பண்ணின்னு உட்காந்து பெருமூச்சு விட்றீங்களா என்ன? இல்லை நான் அதானி குரூப் கிட்ட போகிறேன், இல்லை டாடா குரூப் கிட்ட போயிட்டு நான் போட்டி போட போகிறேன், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் என் ஷேரை வந்து ரொம்ப டெவலப் பண்ண, அப்படியா ஆசைப்பட்டுன்னு பெருமூச்சு விட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க. அந்த பிள்ளைங்க வந்து அந்த ஏக்கத்தில் இருக்கும்போது, அது கிடைக்கலன்னு இருக்கும்போது, அல்லது ஐயோ என் குடும்பத்துக்கு இது செய்ய நினைக்கிறேன் முடியலையேன்னு அப்படி அந்த பெருமூச்சு விட்டு, இந்த கடங்காரனுக்கு முன்னாடி கடன் கொடுக்க முடியாது, அவங்க கேட்குற திட்டம் வாங்கிக்கின்னு அப்படியே கனத்த இருதயத்தில் இந்த பெருமூச்சு விடுவோமே. நல்லா கவனிக்கணும். உண்மை ஆண்டவரே, என் பாவத்தை தான் அனுபவிக்கிறேன். எல்லாரும் சொல்கிறாங்க, அவனா நல்லவளா, அவனா நல்லவனா, அவங்க அப்பா என்ன நல்லவனா, அவங்க அப்பா செஞ்ச பாவத்தெல்லாம் இன்னைக்கு அவன் பிள்ளை, அவன் பேர பிள்ளை இன்னைக்கு அனுபவிக்கிறான். ஆமாம், உண்மைதான். ஆனால் எனக்கு ஒரு சட்டை உண்டு. ஆமென். இதுதான் இந்த ரூத்தினுடைய சரித்திரம். என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் தேடி போனேன்னா இன்னொரு புருஷன் எனக்கு இருப்பானே, ஆனால் அவன் என்ன செய்வான்? எனக்கு என்னை விசாரிப்பார் இல்லை. இதுதான் ரூத். நான் விதவை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் இரக்கமுள்ளவர். ஆமேனா? அவர் யாருங்க? அவர் யார்? அவர் இரக்கமுள்ளவர். நியாயப்பிரமாணத்தின்படி, இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற வசனத்தில் ஏதாவது ஒரு வசனத்தை மீறினாலும் அவர்களை கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும். ஆமாம், உலகம் நியாயப்பிரமாணத்தில் சுயநீதியில் விழுந்து கிடக்கிறது. அந்த பார்வையில் என்ன பார்க்குறாங்க? ஆமாம், நான் விதவை, என்னால் முடியவில்லை, ஆனால் என்னை ஆதரிக்கிற எனக்கு ஒரு புருஷன் வேண்டும், எனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு புருஷன் எனக்கு வேண்டும், எனக்கு சுகம் கொடுக்கிற ஒரு செட்டை எனக்கு வேண்டும். அந்த செட்டையில் இரக்கம் இருக்கணும் இல்லையா? அந்த பறவை இரக்கம் இருக்கணும், சிறகை விரிக்கணும். இந்த சிறகை விரிக்கிறதுல அந்த இரக்கம், அந்த மனசுக்குள்ளே பொங்குற அந்த இரக்கம் தான் செட்டை அப்படியே விரிச்சு, பயங்கரமான சூறை காற்று அடிக்கும், அப்படியே சட்டையை விரிச்சு அந்த குஞ்சுகளை பாதுகாக்கிற ஒரு இரக்கம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பயங்கரமான மழை, பெருவெள்ளம் வரும், அந்த சிறகுல அடைக்கலம். பயங்கரமான சூறாவளியிலே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், அங்கே பயங்கரமான ஒரு நெருக்கத்திலும் என்னை பாதுகாக்கிற ஒரு சட்டை எனக்கு வேண்டும். அவருடைய சிறகுகளின் கீழே நீ அடைக்கலம் புகுவாய், அவருடைய சட்டையின் கீழே உனக்கு சுகம் உண்டாயிருக்கும். அதுதான்
கர்த்தர், அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு காரியம், இது யாரால முடியும் அப்படின்னா, நான் விதவைப்பா. எத்தனை பேர் இந்த வசனத்தின்படி உங்களை நீங்கள் உணர்றீங்க? ஆமேனா? என்னால் முடியல ஆண்டவரே, என் வாழ்க்கையை சமாதானமாக நடத்த என்னால் முடியல ஆண்டவரே அப்படின்னு சின்ன சின்ன ஆசைகள் தான் ஆண்டவரே. எனக்கு ஒரு புருஷன் இல்லையே, என் புருஷன் என் ராஜா. ஆமேன். நல்லா கவனிங்க. இந்த 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 ரூத்து எங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரூத் அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஒரு புருஷன் உண்டு, அவர் சிறகில், அவருடைய சட்டையில், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் எனக்கு அடைக்கலம் உண்டு, எனக்கு அங்கே சுகம் உண்டு என்பதை இவர்கள் அறிந்திருந்தபடினாலே அவங்க மகிமையாய் உள்ள வந்தாங்க, இஸ்ரவேலுக்குள்ள வந்தாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவர்கள் இவர்கள். மோசே, மோசே இங்க வா, மோசே இங்க வா, இங்க வா மோசே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், அவர்களை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் என் மகிமையை கண்டவர்கள், அதனால் அவர்களுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன், அவர்களோடு என் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். உடன்படிக்கை என்பது அன்பு, அன்புதான் உடன்படிக்கை. நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட அன்பின் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு பெருத்த கடற்கரை மணலத்தனையாய் ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல பலுகி பெருகியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எகிப்தில் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஒருத்தருடைய வழிகளை இரக்கமுள்ளவர்களால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். ஒருத்தருடைய வழிகளை இரக்கம், தாய் உள்ளம், தகப்பனை போல அந்த சட்டையை விரிக்கணும். இப்போ மோசே கிட்ட சொல்றாரு, மோசே நீ வா மோசே, நான் ஒரே ஒரு காரியத்துக்காக நான் இஸ்ரவேல் அங்கே எகிப்துக்கு அனுப்புகிறேன், இந்த இஸ்ரவேலை விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். என்ன காரணம்? அவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் விதவைகள், அவர்கள் என்னை நோக்கி பெருமூச்சு விட்டு கொண்டு என் சிறகை பார்க்கிறார்கள். ஆமாண்டவரே, பாவம்தான், பாவத்தில் தான் அனுபவிக்கிறோம், ஆனால் எனக்கு ஒரு புருஷன் வேணும், எனக்கு அடைக்கலம் வேணும். எத்தனை பேர் எனக்கு விரும்புகிறீர்கள்? ஆமென். நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அப்போ மோசே கிட்ட சொல்றாரு ஒரு காரியத்தை, நல்லா கவனிக்கணும். மோசே கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. மோசே, நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்களேன். நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கின்ற நாமத்தில் வெளிப்பட்டேன். ஆனா யெகோவா என்கின்ற என் நாமத்தில், ஆமென், யெகோவா என்கின்ற என் நாமத்தில் நான் அவர்களுக்கு அறியப்படலை. யெகோவா என்றால் இரக்கம். கையை தட்டுவோமா? யெகோவா என்றால் இரக்கம். யெகோவா என்றால், யெகோவா என்ற என் நாமத்தில் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. என் இரக்கத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த ஆபிரகாமின் சந்ததிக்கு நான் காண்பிக்க போகிறேன். அவர்களை என் சிறைகளை நான் மூடிக்கொள்ள போகிறேன். அவர்களுக்காக பஸ்காவாக போகிறேன். மோசே, அவர்களுக்காக அவள் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், எல்லா பொல்லாப்புகள், சாபங்கள் எல்லாவற்றுக்காகவும் நான் சிறகை விரிக்கிறேன், என் சட்டையை விரிக்கிறேன். அல்லேலூயா. என் சிறகை விரிக்கிறேன், என் கரங்களை விரிக்கிறேன். யெகோவா என்கின்ற என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு நான் உங்களை வெளிப்படுத்த போகிறேன். யெகோவா என்கின்ற என் நாமம் அது இரக்கம், அது பாவத்தை பாராது, அது துரோகத்தை பார்க்காது, அது அது சாபத்தை பார்க்காது. எல்லாவற்றையும் சிலுவையில் சிறகை விரித்து பாதுகாக்கிற இந்த பஸ்காவின் மூலமாய் அவர்களை நான் மூடிக்கொண்டு நான் அடைக்கலமாய் இருக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க செய்த பாவத்துக்காக நொந்து கொண்டிருக்கிறீர்கள்? குற்ற மனசாட்சியில நொந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு உன் தேவனாகிய கர்த்தர் யெகோவா என்கின்ற இந்த நாமம், அந்த இரக்கமுள்ள நாமம், உன் தேவனாகிய கர்த்தர் என்பது எலோஹிம் யாவே,
உன் தேவனாகிய கர்த்தர் என்கின்ற இந்த இரக்கமுள்ள நாமத்துக்குள்ளே வந்திருக்கிற உனக்கு நான் எதையுமே பார்க்க மாட்டேன், அடைக்கலம் மாத்திரமே கொடுப்பேன். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய துரோகங்கள், உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து கொண்டேன். சும்மா பாவத்தெல்லாம் பார்த்து உட்காந்துருக்காத. வெளியில் இருக்கிறவங்களாம் சொல்லுவான், அடே அவன் ரொம்ப நல்லவன், அவன் பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு அவன் சர்ச்சைக்கு போவானா, அந்த ஆண்டு மன்னிச்சிருவார், அல்லேலூயா. அது என் பலவீனம். ஆனால் உணர்கிறேன், அதான் முக்கியம். அப்பா நான் செஞ்சிட்டேனே, அந்த பாவ உணர்வு, அந்த பாவ உணர்வு. ஒருபால் நான் விதவையாவதில்லை. என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு கேட்டான், டேய் நீ என்னடா பாஸ்டர் ஆகிட்டடா, பாஸ்டர் இங்கே வாடா, இங்கே ஜாலியாக பேசினான். அவனுக்கு ஒரு விரோதி அவன் பேசுகிறான், ஆமாம் என்னடா சர்ச்சை நடத்துறீங்க, எனக்கு ஒருத்தன் விரகடா, அவன் பண்ணாத பாவமே இல்லை, என்னென்னமோ பண்ணுறான், என்னென்ன பண்ணான்னு தெரியுமாடா, அவன் இப்படிலாம் பண்ணான், பண்டு சர்ச்சைக்கு போகிறான், சர்ச்சைக்கு போனால் மன்னிச்சுட்டு வரான். மன்னிப்பார். அவன் ஏன் போகிறான்? நீ நான் விதவை ஆவது இல்லை, என்னால் முடியும்னு வெளியே நிற்கிற. அவன் அங்கே போய் நிற்கிறான், அந்த சிறகை பார்த்துட்டான். நான் பலவீன ஆண்டவர், என்னால் முடியல ஆண்டவர், நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தான், இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தான், என்னால் முடியலையாப்பா அப்படின்னு அவர்கிட்ட போய் நிற்கிறான். அவர் மூடிக்கொள்ளுவார். அல்லேலூயா. அவர் சிறகு விரிக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிறகுல இரக்கம் இருக்கிறது, அடைக்கலம் இருக்கிறது. பாவத்தை பாராதே, எல்லாவற்றையும் பாரம். உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு உன்னை அரவணைக்கிற உன் புருஷன், அவர் உன் ராஜா. அங்கே மோசே கிட்ட சொல்லுவார், எடுத்து வாசிங்க பார்க்கலாம், 6ஆம் அதிகாரம் யாத்திராகம புத்தகம் 6வது அதிகாரத்தில், யாத்திராகம 6ஆம் அதிகாரத்தில் 1 வாசி வேகமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கொண்டு அவர்களை போகவிட்டு பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, அல்லேலூயா, நான் யாவே, நான் யெகோவா, யோத் ஹே வவ் ஹே, யோத் ஹே வவ் ஹே. யோத்தினுடைய கிமெட்ரியா, நல்ல கவனிங்க, கிமெட்ரியா பார்க்கலாமா? யோத்தினுடைய நியூமரிக் வேல்யூ எவ்வளவு? 10. ஆமேனா? ஒரு 10. ஹே ரெண்டாவது ஹே, ஹேனுடைய நியூமரிக் வேல்யூ எவ்வளோ? 5. 10 5 15. அடுத்து வாவ், வாவ்னுடைய கிமெட்ரியா நியூமரிக் வேல்யூ 6. எவ்வளோ? 15 6 21. மறுபடியும் ஒரு ஹே, ஹேனுடைய நியூமரிக் வேல்யூ எவ்வளவு? 5. மொத்தம் எவ்வளவு? 26. அமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 26 கிமெட்ரியில பார்த்தா 26. நான் யெகோவா. அமேன். நான் யார்? நான் யெகோவா. யார் இந்த யெகோவா? யெஷுவா ஹ நஸ்ரி வ மெலேக் ஹ யெகூதி. கல்வாரி சிலுவையில் 2 சட்டையும் விரித்து, அல்லேலூயா, ஆமென், கல்வாரி சிலுவையில் 2 சட்டையும் விரித்து, என் மனைவியே, விதவை என்று சொல்லி புருஷனை தேடி வந்தவளே, சிருஷ்டிகர்த்தராக என்னை தேடி வந்தவளே, உனக்காக நீ பட்ட பாடுகள், நீ பட்ட வேதனைகள், நீ செய்த பாவங்கள், நீ செய்த அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு உனக்கு அடைக்கலமாய் நான் இருக்கிறேன். இதுதான் இந்த இயேசு ராஜா. நான் யெகோவா, நான் இரக்கமுள்ளவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இரக்கமுள்ளவர். அவன் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறான் உலகத்தில். ஆமென் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சு விடுறாங்க அப்படின்னா அது யார் செஞ்ச பாவம்? அவங்க செஞ்ச பாவம். ஆமா, நான் நியாயப்பிரமாணத்தின்படி சுயநீதி உள்ளவர்களாக நீ செஞ்ச பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போறவர் அல்ல. உன் பாவத்தை சுமந்து கொண்டு உனக்கு அடைக்கலமாய் உனக்கு சுகத்தை கொடுக்கிறவர் தான் நான். ஆமென் அல்லேலூயா. ஆனால் உணர்ந்தல்ல ரூத் உணர்ந்தல்ல, நான் விதவை. எவ்வளவு வெக்கம் இல்லையா? நான் யெகோவா. இப்ப சொல்றாரு, நான் யெகோவா. வாசி, தொடர்ந்து வாசி. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனம். இதை பத்தி நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஆமெனா? இதை பத்தி எப்படி பார்த்துட்டோம்? தெளிவா பார்த்துட்டோம். ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கெல்லாம் எப்படி அவர் வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல் ஷடாய் அப்படின்னா தெரியுமா?
17வது அதிகாரம் ஆதியாகம புத்தகம் 1 வாசியே. ஆதியாகமம் 17:1 மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. சொல்லு எப்படி இந்த பாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் எல்ஷடாய், நீ எனக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? உத்தமையாயிரு. ஆமெனா, உத்தமனாயிரு. முடியுமா? அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணணும்? போய் உபவாசம் பண்ணி போராடி உள்ளுக்குள்ள இருக்கிற பாவத்தை வச்சுக்கணும். ஆண்டவரே நான் இப்படி, ஆண்டவரே அப்படி, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் போட்டுருவார், அடிப்பார். இந்த பாரு, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு, அதனால் இவங்க பிதாக்கள். ஏன் இவங்க பிதாக்கள் அப்படின்னா தங்கள் பாவங்களை உணர்ந்தார்கள். தங்கள் பாவங்களை உணர்ந்து, தங்கள் பலவீனங்களை உணர்ந்து, நீரே என் புருஷன், உமக்கு உத்தமையா நான் இருக்கணும்னு சொல்லி தங்களை தயார்படுத்தினவர்கள் பிதாக்கள். ஆனா இவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவர்கள் செய்த பாவத்தை உணரக்கூடிய உணர்வு இல்லை. ஆமென் சொல்லாமா? டிஃபரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சர்வவல்லம், எனக்கு முன்னாடி உத்தமனாயிருன்னா, ஒரு மனைவியானவள் ஒரு கணவனுக்கு எப்படி உத்தமமாக இருக்கணுமோ அந்த மாதிரி உத்தமர். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த உத்தமம் மிஸ் ஆகிடும். ஆனால் பிதாக்கள் யார் என்றால் பரிபூர்ணமாய் அவர்கள் உத்தமர்கள். ஆமென். என் பேர் பிரஸ்தாபம் எது என்றால், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிறேன். இதுவே என் நித்திய பேர் பிரஸ்தாபம். ஏனென்றால் அவர்கள் எனக்கு உத்தமர்களாக இருந்தார்கள். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர்கள் பாவம் இருக்கிறது, பாவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு அவர்களுக்கு இன்னும் வரல. ஆனால் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா, என் இரக்கத்தை இவர்களுக்கு காண்பிக்க போகிறேன். உனக்காக நான் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன் என்பதை குறித்து நான் காண்பிக்க போகிறேன். இந்த யெகோவா என்கின்ற இந்த நாமம் இரக்கமுள்ள நாமம். இப்போ தொடர்ந்து வாசி 6ஆம் அதிகாரத்தில், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம். நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா என்பது யாருடைய நாமம்? என் நாமம். என்னது யெகோவா என்பது? என்னது என் நாமம்? அது கர்த்தரே சொல்றார், அறிக்கை செய்றார். யெகோவா அது என் நாமம், என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுடனே என் உடன்படிக்கையும் ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். அவர் எதை கேட்டாருமா? உன் பெருமூச்சை கேட்டார். எதை கேட்டாரு? உன் பெருமூச்சை கேட்டார். சின்ன சின்ன ஆசைகள் தான் ஆண்டவரே. பெருசா என்ன, என் குடும்பத்தை ஒரு சீரோட சிறப்போட ஒரு மகிமை நடத்த என்னால் முடியலையாப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற அந்த பெருமூச்சை தான் நான் கேட்டேன். இந்த பெருமூச்சினாலே என் எலும்பெல்லாம் நொறுங்குது ஆண்டவரே. 102ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 102:19. கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும். இவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் எகிப்தில். கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. ஆமென் அல்லேலூயா சொல்லாமா? கட்டுண்டவர்களின் பெருமூச்சு. எப்ப பெருமூச்சு விடுவோம்? ஏதோ ஒரு கட்டு, என்னால் ரிலீஃப் ஆக முடியல. இப்போ வீடுகளில் பிரச்சனை, போராட்டம்லாம் எதுக்கு? அந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் இல்லையா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நான் நொறுக்கி நல்லா புடமிட்டு அவரை சுத்திகரித்து அவர்களை உத்தமர்களாகவே என்னை சேவிக்கும்படி வைத்தேன். அதில் அவர்கள் ஜெயங்கொண்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் நல்லா கவனிங்க. அப்போனா நீங்கள் பாவம் செய்யுங்கன்னு சொல்கிறாரா? பாவம் செய்யுங்கன்னு சொல்லலை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்? நான் பாவி, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பாவம் செய்திருக்கிறேன். என் பாவத்தினால் தான் இந்த விதவை கோலம் என்கின்ற உணர்வு உனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ நான் உன் மேல் இரக்கம் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் யெகோவா என்கின்ற என் நாமம். பாவத்தை உணர்ந்து கொண்டு ஒருபால் குற்ற மனசாட்சி உடையவளாய் என்னால் முடின்னு போயிட்டா. ஆமென்.
ஆனால் ரூத்தோ, அப்பா நான் ஒரு விதவை, என்னால் முடியவில்லை, நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என்னை மீட்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லும்போது தான் யெகோவா என்கின்ற என் நாமத்தில் நான் உனக்காக என்ன செய்தேன், இந்த பஸ்காவின் நியமங்கள், இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி அடிக்கப்பட வேண்டும், இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி தோலுரிக்கப்பட வேண்டும், இந்த பஸ்கா எப்படி சுடப்பட வேண்டும், இந்த பஸ்காவோடு எப்படி கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம், தடியை வைத்துக்கொண்டு கச்சையை கட்டி கொண்டு எப்படி இதை புசிக்க வேண்டும், என்னுடைய நீதியை உனக்கு நான் கொடுப்பேன், ஏனென்றால் நான் இரக்கம், உனக்கு சுகம் கொடுப்பேன், உன் பெருமூச்சிலிருந்து விடுதலையாக்கி உனக்கு நான் சுகத்தை கொடுப்பேன், ஏனென்றால் நீ பெருமூச்சு விட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். இங்கே கர்த்தர் சொல்றாரு, இங்கே இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களா, 6வது சங்கீதத்தில் பாருங்களேன், 6ஆம் சங்கீதம், இந்த பெருமூச்சு எப்படிப்பட்ட கண்ணீரை வரவழைக்கிறது என்பதை பார்க்கும்போது 6வது சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். கவனிங்க, என்னம்மா ரொம்ப ஏன் ஆளை டல் ஆயிட்டீங்க? இப்போ சில பேரை நீங்கள் பாருங்களேன், அவங்களுடைய மாம்சம் எல்லாம் புஷ்டியற்று அப்படியே மாம்சம் எல்லாம் உலர்ந்து போய் அப்படி ஒரு மாதிரி இருப்பீங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. அந்த இதயத்தில் பெருமூச்சு விட்டு அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள். என்னத்துக்கு? அவங்க இளைத்து போய், சரீரமெல்லாம் இளைத்து போய், உடம்பெல்லாம் டல் ஆகி வாடி போய், அங்கே என் பெருமூச்சில் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். இந்த ரூத் யாருடைய சட்டையை பார்த்திருக்கிறார்கள்? மோவாப் தேசத்திலிருந்து இந்த இரக்கமுள்ளவருடைய அந்த சட்டையை அவர்கள் பார்த்து, இவருடைய சட்டையில் எனக்கு அடைக்கலம் உண்டு என்று வந்தார்கள். ஏனென்றால் இந்த ரூத்துக்கு நல்லா தெரியும், எகிப்தில் இவர்கள் புருஷனற்றவர்களாய், இந்த ஜனங்கள் புருஷனற்றவர்களாய் சுகத்தை இழந்து பலத்தை எல்லாம் இழந்து இவர்கள் இரவும் பகலும் பெருமூச்சு விட்டு கொண்டிருந்ததை எங்கள் புருஷனாகிய என் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டபடியினாலே, நல்லா கவனிங்க, நீ மாம்சத்தோடு ரத்தத்தோடு இருக்கிறாய், உன்னிடத்தில் சுவாசம் உண்டு, ஆனால் நான் யார் என்று சொன்னால், இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே இந்த ஜனங்கிட்ட நீங்கள் போயிட்டு விடுதலை ஆக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, இந்த ஜனங்க போயிட்டு உன் தேவனுடைய பேர் என்ன பேர்னு கேட்டால் நான் என்ன ஆண்டவர் சொல்கிறது? உன் கடவுளுடைய பேர் என்ன பேர், உன் அனுப்பினவருடைய பேர் என்ன பேர்னு கேட்டால் நான் என்ன பேர்னு ஆண்டவரே சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுவார். எடுத்து வாசிங்க, இதே யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக. எல்லா கரங்களை சொல்லாமா? என் புருஷன் என்று சொல்லுகிறவர் யார் தெரியுமா? அவர் இருக்கிறவர், அவர் இரக்கம் உள்ளவர். இங்கே பார்த்தனா ஹயாக் ஹே யோத் ஹே, அந்த கரம், அந்த யோத் என்பது கரம், ஹே என்பது the amazing light of the behold, ஆச்சரியமானவர் அவர் என்னென்னைக்குமே இருக்கிறவர். யார் இவர்? இந்த யெகோவா யார்? என்றென்றைக்கும் இருக்கிற அவருடைய கரத்தில் ஆணியை கொண்டவர் தான் யெகோவா. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹயாக். ஃபர்ஸ்ட் மோசே கிட்ட, மோசே என்னடா என்கிட்ட பேரை கேட்குற? ஜனங்கள்லாம் பேரை கேட்கல, இவருக்கே வருது டவுட்டு, எதாகில சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் நம்மன்னு சொல்லிட்டு இவருக்குள்ளே டவுட்டு. சரி உங்கள் பேரை கேட்டால் என்ன சொல்லுவேன்? அவங்க யாரும் கேட்கல, இவருக்கே இறங்கி போகலை. இவருக்கு உள்ள மோசேக்குள்ள இருக்கிற டவுட்டை கர்த்தர் புரிஞ்சுக்கினாரு. மோசே, நான் என்னன்னைக்கு இருக்கிறவரா? நான் அனாதி தேவன், நான் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர், ஆதிக்கும் முந்தினவர், ஆதி பிகினிங் டைம். ஒரு காலத்துக்கு உட்பட்டது உலகம், நான் யார்? இருக்கிறவராகவே இருக்கிறவர். இயேசு யார்? இருக்கிறவராகவே இருக்கிறவர்.
ஹயா, நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். சரி, இருக்கிறவராகவே இருக்கிற நீர் எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீர். எங்களை உருவாக்கி இருக்கிற நாங்கள் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு உம்முடைய கைகளிலே ஆணிகளை அவர் கடாவி கொண்டார். கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? என்றென்றைக்கும் அவர் நான் சுகத்தோடு இருக்கும்படியாய் இருக்கிறவராகவே இருக்கிறவர் எனக்காக ஆணியை ஏற்றுக்கொண்டார். அந்த இரக்கம், சட்டையை விரித்தார், சிறகை விரித்தார். அவருடைய 2 கையிலையும் ஆணி. இதான் யெகோவா. நான் உனக்காக என்ன செஞ்சிருக்கிறேன் நீ பார்த்துக்க. இஸ்ரவேல் ஜனமே, பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற, கண்ணீரினால் உன் படுக்கையை நினைத்துக் கொண்டிருக்கிற, வேதனையோடு இருக்கிற எந்த மூலையில் நீ கண்ணீர் விட்டு கொண்டு உன் கர்த்தரை நோக்கி பார்த்தாலும் நோக்கி பார்க்கணும் அவரை. அதான் முக்கியம், அதான் முக்கியம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பிதாக்களின் தேவனை நோக்கி அவரை நோக்கி பெருமூச்சு விட்டார்கள். இதை ரூத் நல்லா புரிஞ்சுக்கினாங்க. இருக்கிறவராகவே இருக்கிறவர், எனக்காக மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தவர், அவர் வருவார் என்பதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த யாஷர் குரூப், இந்த செம்மையானவரின் சங்கம் எதை ஆராய்ச்சி பண்ணாங்க? இந்த ஆலேஃப் முதல் டாவ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தேவனுடைய வார்த்தையானவர் எப்படி இந்த பூமிக்கு வந்து எனக்காக இரக்கத்தை பாராட்டி சட்டையை விரிப்பார். அவருடைய சிலுவையில் தான் என்னுடைய அடைக்கலம் இருக்கிறது. இயேசு ராஜாவை நோக்கி பார்த்த யாவரும் பிழைப்பார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிதாக்கள் எல்லாரும் அவரை நோக்கி பார்த்தவர்கள். அன்பானவர்களே, ஆக சொல்லிட்டாரு, நான் யார், என் பேர் என்னது? நான் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் இரக்கம் உள்ளவராய் யெகோவாக மாறினேன். இதுதான் என் பேர் என்னது அப்படின்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய பேருக்கும் அர்த்தம் இருக்குது. அதில் அந்த பெயரில் கேரக்டர் இருக்குது. அதுமாரி சொல்லாமா? அந்த பெயரில் வந்து கேரக்டர் இருக்குது. நம்ம பேர்லாம் வைக்கும்போது அதான் பைபிளில் இருக்கிற பேராகவே மேக்சிமம் பேர் வைப்போம் எல்லாருக்குமே. அந்த பெயரில் வந்து கேரக்டர் இருக்குது. இப்போ இவர் என்ன செய்தார்? இருக்கிறவராக இருக்கிற, சரி, நீங்கள் இருக்கிறவராகவே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க? என் கையில் ஆணியை வாங்கிக்கினேன், உனக்காக நான் சிறகை விரித்திருக்கிறேன், நான் இரக்கம் உள்ளவர். ராமேனா, அல்லேலூயா. இதை நல்லா வந்து ரூத்தம்மா நல்லா தெரிஞ்சுக்கினாங்க. நான் விதவை என்பதை புரிந்து கொண்டார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வஸ்திரம் தரித்து கொண்ட அத்தனை பேரும் விதவைகள். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து தேவன் நமக்கு விலக்கி காட்டியிருக்கிறார். அவங்க எல்லாருமே அவர் சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்தா போதும், அவர் இரக்கம் உன்னை மூடிக்கும். அவருடைய இரக்கம் உனக்கு சுகத்தை கொடுத்து, பெருமூச்சிலிருந்து உனக்கு சுகத்தை கொடுத்து, அந்த சுகத்திலிருந்து உனக்கு பெரிய பலனை கொடுக்கிற ஒரு மகிமை. இப்போ ரூத்தம்மா நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பால் போயிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இவருடைய இரக்கம் எப்பேற்பட்டது என்பதை குறித்து பார்க்கும்போது மோசேக்கு என்ன பண்ணிச்சுன்னா ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போது கடவுள் வந்து என்னன்னைக்கு இருக்கிறவர், அவர் பரிசுத்தர், அவர் என்னன்னைக்கு இருக்கிறவர். நான் சிருஷ்டி, நான் எம்மாத்திரம், அவருக்கு முன்பதாக நான் எம்மாத்திரம். ஆமேனா? ஏன்னு கேள்வி கேட்க எனக்கு என்ன அதிகாரம் உண்டு? நான் எம்மாத்திரம். அவர் எவ்வளோ பெரியவர், இயேசு எவ்வளோ பெரியவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அநாதி தேவனே உன், அதான் இந்த இருக்கிறவர். அநாதி தேவனே உன், அது வாசி மாத உபாகமம் 33:27 வாசி பார்க்கலாம். அநாதி தேவனே உன், வாசி. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த அநாதி தேவனே உன் அடைக்கலம் என்பது இருக்கிறவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள், அவர் சிறகு விரித்தாரே, சிலுவையிலே உனக்காக யாவை செய்து முடித்தாரே, நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஆமென். மறுபடியும் வசந்த். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். எல்லாம் சொல்லு, யாரு அடைக்கலம்? அடைக்கலம்னா எல்லா சுகமும், பரிபூர்ண சுகமும் அவர் சிறகிலே உண்டு, அவர் சட்டையிலே உண்டு, அவர் இரக்கத்திலே உண்டு, அவர் இரக்கத்திலே உண்டு. நான் விதவை என்றவர், என்னால் முடியலப்பா என்பதுதான் அர்த்தம். விதவைனா தப்பாக நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் ஐயோ இது என்ன ஒரு அபசகுணமாக பேசுகிறாரு, அதெல்லாம் வெளியே இருக்கிறவன் பார்த்துன்னு உட்காந்துருப்பான். நல்லா புரிஞ்சுங்க. இவங்க பெருமூச்சு விட்டு கேட்டாங்க. இவங்க இந்த பெருமூச்சு விடுவர்கள் தான் விதவை, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி. இப்போ நல்லா கவனிங்க, மோசே வந்து அநாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை அவர் நல்லா புரிந்து கொண்டார். எல்லாருக்கும் பயம் வரும்.
ஐயோ கடவுள்கிட்ட போனால் அடிச்சிடுவார் நம்மளை, அவர் பரிசுத்தம் என்ன நம்ம நானா ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரேன்ட்டார். மோசேக்கு ஆசை வந்துருச்சு, அவர் இரக்கம் எப்பேற்பட்டது என்பதை அவர் புரிந்து கொண்டு, ஆண்டவரே உங்கள் மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. நல்ல கவனிங்க, என்ன பார்க்கணும்? யெகோவா இயேசு தேவா, யெகோவா இயேசு தேவா, யெகோவா இயேசு தேவா. சரி, இயேசு தேவான்ற அந்த பேர் வந்து அவங்களுக்கு வெளிப்பட்டுச்சா? என்னது யெஷுவா, யெகோஷுவா, யோசுவா, இதெல்லாம் அந்த நாமம் தான். யா தேவன், யாஷுவா எங்களை ரட்சிக்கிறவர், அது அவங்க நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏசாப்பாக்கு என்ன பேர்? யூசஸ். இப்போ கிரீக்கில் பார்த்தீங்கன்னா யூசஸ், ஆனால் அராமைக்கில் யெகோஷுவா தான் அவருடைய பெயர், யெகோஷுவா. இந்த யெகோஷுவா யா என்றால் யா தேவன், என்றென்றைக்கும் இருக்கிறவர், யா என்றென்றைக்கும் இருக்கிறவர். யெகோவா இரக்கங்களின் தேவன், அல்லேலூயா. இரக்கங்களின் சிறகை விரித்தவர், அவருடைய நெஞ்சில வைத்து என்னை அணைத்துக் கொள்ளும்படியா, அவருடைய மார்பில வைத்து என்னை அணைத்துக் கொள்ளும்படியா சிறகை விரித்த என் கர்த்தர் அவர். இப்போ மோசேக்கு ஆசை வந்துச்சு, யெகோவா இயேசுதேவா உங்கள் மகிமையை நான் பார்க்கணும், உங்கள் மகிமையை நான் பார்க்கணும். மகிமையை நான் பார்க்கணும்னு அர்த்தம், உங்கள் சிலுவையில் நீங்கள் சாக போகிறீங்க இல்லையா, செத்து நீங்கள் ஜெயங்கொண்டு பிதாவின் வலது பஸ்ஸில் உட்காந்துருக்க அந்த மகிமையை நான் பார்க்கணும். சிலுவை மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர் தேர்தலுடைய பரமேறுதலை நான் பார்க்கணும் என்ற ஆசை மோசேக்கு வந்துருச்சு. சரி வா உனக்கு நான் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, என்ன அந்த மகிமை என்பது கேரக்டர். ஆமென். கேரக்டர் நான் யார் எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் அங்கே மோசே சீனாய் மலையில் போய் ஏறி உட்கார்றாரு. அப்போது 5 வாசி பார்க்கலாம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். யார் நாமத்தை கூறினார்? யார் நாமத்தை கூறினார்? யாபேஷ் அப்படின்னா அது யாபேஷ் என்ன பண்ணுவான்? அவன் அசைவெல்லாம் எப்படி இருக்கும், அவன் ஷேக்கில் எப்படி இருக்கும், அவன் கேரக்டர் என்னன்னு தெரியுமா தெரியாதா? ஆண்ட்ரூ அப்படின்னா என்ன எப்படி இருக்கும்? புரியுதா இல்லையா? ஆண்ட்ரூ என்ன பண்ணும், அந்த கேரக்டர் வந்துடுமா இல்லையா? யெகோவா இயேசு தேவா, ஆமென். இயேசு அவர் தெய்வம், தேவாதி தேவன், அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். அல்லேலூயா. அப்பா உங்க நாமத்தை நான் பார்க்கணும்பா, உங்க மகிமையை நான் பார்க்கணுமா, வா என் பேரை சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னா கூறுறாரு. எடுத்து வாசிக்க போலாம். 6வது வசனம் வாசி போலாம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது 6-7 ஃபுல்லா வாசிமா. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாய் குற்றவாளியை குற்றம் அற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அல்லேலூயா சொல்லுவோமா? சிலுவையை தான் காட்டினார், கண்ணில் காட்டினார். என் கையில் பாருப்பா சிறக விரிச்சிருக்கிறேன். பேரை சொல்லி கூப்பிடுறாரு. என்னது? கர்த்தர். ஒன்று என் கூட என்னன்னா நீங்கள் எல்லாம் அவர் பேர் வருது. கர்த்தர் 2. ஏன் 2 முறை வருது? உறுதியானது சத்தியமுள்ளவர் நான் என்கின்ற 2 முறை கர்த்தர். அடுத்தது இரக்கம். எத்தனை? இரக்கம் எத்தனை? 3. அப்புறம் கிருபை, நீடிய சாந்தம், மகாதயை, சத்தியம், தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கங்களை காக்கிறவர், அக்கிரமத்தையும் கவுண்டிங் தான் பண்ண சொன்னேன். நான் சொல்வேன் எத்தனை? 10. மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அதோட முடிஞ்சு வச்சா அடுத்தது குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். எத்தனை? 10. இந்த கை 13, இந்த கை 13, 26. யெகோவா கையை தட்டி, ஓ தேவாதி தேவனே
என் சட்டையை நான் விரித்திருக்கிறேன். 13 இரக்கமுள்ள யெகோவா, என் 2 சட்டையை விரித்திருக்கிறேன். 13. இந்த 13 என்பது 12 அப்போஸ்தலர்கள், 12 பிதாக்கள், கோத்திர பிதாக்கள். இந்த 12 கோத்திர பிதாக்கள் என்னை நோக்கி பார்த்தால் தான் அவர்கள் சுதந்திரவாளிகள். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் கை தூங்க போகலாம். 13 பற்றி அந்த போர்டு இருக்கும்போது வச்சு, அங்கே போர்டு வச்சுலாம் போட்டு, அதுக்காக பெரிய போர்டெலாம் வச்சு, ரூத் அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம். எனக்காக யாவையும் எனக்காக யார் ராஜா? எல்லாம் யார் புருஷன்? என் ராஜா. ஆமென் சொல்லுங்க. அவர் யார்? அவரு யார்? ராஜா. என்னை வாழ வைக்கிற என் ராஜா, என் புருஷன் அவர். அப்பா, விதவை வந்திருக்கிறேன், என்னால முடியாத ஆண்டவரே, பெருமூச்சினால் இழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் விதவை. புரிஞ்சுக்க, பெருமூச்சு இதான் விதவை. ஆக உங்க நாம என்ன நாம ஆண்டவரே? அப்போ சொல்லும்போது அவர் என்ன பண்ணனா, யார் 2 சட்டையை பாரு, இரக்கம் மட்டுமே இருக்கு. அந்த 13 தான் ஆணி. ஆமேனா? 13 வாவ் என்பது 6, அதுதான் ஆணி. 7 என்பது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர்தான் பரிபூரணர். 7. ஆக இந்த 6ம் 7ம் என்னது? 13ஆக. 6 என்பது பூரண மனிதன், 7 என்பது பரிபூரண கர்த்தராக இயேசு கிறிஸ்து. 6 என்பது பூரண மனிதன், 7 என்பது பரிபூர்ண கிறிஸ்து. ஆக நான் தான் அந்த கிறிஸ்து என்பதை அந்த 13 26 என்கின்ற யெகோவா என்கின்ற இரக்கத்தின் நாமம். ஆக யெகோவா என்றால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவருடைய சமூகத்தில் சகலமும் எல்லாம் நமக்கு பரிபூர்ணமாய் கிடைக்கிறது. அங்கே நமக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆக இந்த ரூத் அம்மா நல்லா பைபிளை கற்றுக்கினாங்க. இந்த ரூத் அம்மாக்கு நல்ல ஷார்ப் மைண்ட். அறிவாளிங்க தேவை தெரியுமா? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய உடைமைகளை கொள்ளையிட முடியாது. பலவான முந்தி கட்டி ரகசியங்களை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். நல்ல அறிவு நல்ல பெருத்து வேத அறிவில் நிரம்பணும். இப்போ ரூத்தம்மா வந்துட்டாங்க. இவர் இரக்கம் உள்ளவர், இவர் 13 என்கின்ற மகிமைக்குள்ளே வருகிறார். என்னது? கர்த்தர். கர்த்தர் நான் இரக்கம், அவர் சொல்றாரு, நான் வந்து மனதுருக்கம் நிறைந்தவர், நான் உனக்காக காத்திருக்கிறவர். அதுதான் இந்த கர்த்தர். கர்த்தர், இந்த 2 கர்த்தர் என்பதற்கு அர்த்தம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரத்தில், 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இதாங்க அந்த கர்த்தர். கர்த்தர் அவருடைய நாமம். உனக்கு இறங்கும்படி அவர் வெயிட் பண்றார். நீ தான் ஒரு பால் மாதிரி ஓடிங்கிற, என்னால் முடியும். இன்னைக்கு எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு தெரியல. எல்லா காரியத்தையும் என்னால் முடியாதுப்பா, போய் நில்லு. என்னால் முடியாத ஆண்டவரே, உனக்கு அவர் காத்திருக்கிறார். உன் புருஷன் உனக்காக யாவையும் செய்து முடித்துட்டு காத்து கொண்டிருக்கிறார். அவர் இதயமெல்லாம் நீதான். உனக்காகத்தானே அந்த காயமே. அவர் இதயமெல்லாம் நீதான். அவரில் பாதி நான். அவர் என்ன சொல்றாரு? உனக்காக அவர் என்ன பண்ண, உனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறாராம். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். சபையே, இயேசு ராஜாவின் சட்டையின் கீழே வந்து காத்திருக்கிற ஜனமே, அவர் எனக்கு செய்வார் என்று காத்திருக்கிற ஜனமே, அவர் எனக்கு செய்வார் என்று காத்திருக்கிற ஜனமே, அவரே உன் புருஷன், அவரே உன் ராஜா. ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் தான் ராஜா, இல்லையா? ஸ்திரீக்கு யார் தலை? ஸ்திரீக்கு யார் தலை? புருஷன் தலை. புருஷனுக்கு யார் தலை? கிறிஸ்து தலை. கிறிஸ்துவுக்கு யார் தலை? தேவன் தலை. தலை என்பது ராஜா. அவர் கட்டளை செய்யணும். ஆக மனைவி ராஜா என்பது ஒன்றரை கலக்கிற ஒரு காரியம். அவர் மனதுருகுகிறார். அவர் மனதுருகி நிற்க, உனக்கு அவர் காத்துங்கிறாரு. எவ்வளோ தூரம் ஓடுறிய ஓடு. நான் ஒரு இடத்துல கடன் கேட்டுங்கிறேன், அவங்க கொடுத்துருவாங்க. ஓடு 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 ஓடு. அப்புறம் வந்து மூஞ்ச தொங்க போட்டுக்கிறேன் வந்துட்டு, ஆமாம் சரி, எப்போ நீ வருவே, எப்போ நீ என் பக்கம் டேர்ன் ஆக பார்த்துட்றேன், வா, நான் உனக்கு காத்திருக்கிறேன். எப்படி?
மனதுருகி காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஒருபால்கள் என்னால் முடியும்னு சொல்லிட்டு அவரை நிராகரித்து விட்டு, ஆனால் அவர் அழுது கொண்டிருக்கிறார். மனதுருக்குனா என்னதுங்க? மனதுருக்குனா என்ன? மனதுருக்குனா என்ன? அந்த மனதில் எவ்வளோ வலி இருக்கும். உன் ராஜா, உன் புருஷன், உன் ராஜா எவ்வளோ வலி இருக்கும். அவர் இஸ்ரவேலுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இஸ்ரவேலே, இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா. அவர் சாந்தம் உள்ளவராய் கழுதை மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் அவர் ஏறிக்கொண்டு உன்னிடத்திற்கு வருகிறார். உன்னிடத்துக்கு உன் ராஜா, எல்லாம் சொல்லுங்க, யார் ராஜா? உன் ராஜா. எல்லாம் சொல்லுங்க, என் ராஜா. எனக்காக மனதுருகி அழுது கொண்டிருக்கிற என் ராஜா, என் புருஷன். உன் சுகத்துக்காக, உன் பெருமூச்சை சுகமாக மாற்றுவதற்காக அவர் சிறகை விரித்து, இரக்கம், யெகோவா என்கின்ற என் இரக்கம் உள்ள நாமம், அதுதான் இந்த கர்த்தர். கர்த்தர் என்பது உனக்காக மனதுருகி கொண்டிருக்கிறேன். அவர் என்ன செய்தாரு? கடைசியாக கழுதைக்குட்டி மேலே பவனி வராரு. எருசலேம் ஓடி போய் ஒளிந்து கொண்டால் அவர் கண்ணீர் விட்டு அழுதார். எருசலேமே, உன் புருஷன், உன் ராஜா, உன் புருஷன். அந்த வசனம் முதல்ல வாசி. சகரியா 9:9 முதல்ல வாசிய. இந்த எருசலேமுக்கு சொல்லப்பட்ட, இந்த இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். சீயோன் குமாரத்தியே, மிகவும் கலிகூறு. எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி. இதோ உன் ராஜா, உன் புருஷன். உன் ராஜா, உன் புருஷன். உன் ராஜா, உன்னை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர், உனக்கு சுகத்தை கொடுக்கிறவர், உனக்கு சுகத்தை கொடுக்கிறவர். உன் ராஜா, இதோ உன் ராஜா. Behold your king. You are not only king, you are husband. அவருடைய புருஷனா இருக்கிறார். நீ பார், அவர் ஆச்சரியப்பட்டு பார். அவர் யார்? அவர் ஹயாஹ், இருக்கிறவராகவே இருக்கிறவர். உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கிறார். சிறகை விரித்திருக்கிறார். அவர் செட்டையை விரித்திருக்கிறார். உன் ராஜா எருசலேமிலே கடைசியாய் பவனி வருகிறார். ஆனால் எருசலேம் ஓடி ஒளிந்து கொண்டாள். இதோ உன் ராஜா வருகிறார், சாந்தமுள்ளவராய். கழுதை வாசியத. இதோ உன் ராஜா, உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். அம்மா, இதோ ஒரு ராஜா. ரூத்தே, ஒரு பாலா போயிடாத, ரூத்தாவா. இதோ ஒரு ராஜா வருகிறார். இதோ உன் புருஷன் வருகிறார். இதோ அவர் உனக்காக சிறகை விரித்து உனக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியா எருசலேமுக்குள்ள பவனி வருகிறார். ஆனால் லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 19, மனதுருக்கம் நிறைந்த, இரக்கம் நிறைந்த உன் கர்த்தர். 41வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. எப்போ அழுவார் சொல்லுங்க பார்க்கலாம். காத்திருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்பா வரும், செய்யும். அந்த ரிசல்ட் வருகிற வரைக்கும் எப்போ அழ வரும்? தரேன் வரைக்கும் தரேன்னு சொல்லிக்கிறாங்க. எப்போ அழ வரும்? இல்லைம்மா முடியாதம்மா அப்படின்னும் போது எப்படி இருக்கும் அழ? எப்படி இருக்கும் அழ? இல்லை, பொங்கி வரும்ல. நம்ம வச்ச நம்பிக்கை கேட்டார் போல பொங்கி. இவர் காத்திருந்தாரு. ரூத்தே, நீ வந்துருவ மா, ரூத்தாவா. இவள் ஒரு பாலாக இவரை சிலுவையில் அறியும்படியா, இவரை பற்றின அறிவு இல்லாமல், இவருடைய இரக்கத்தை கற்றுக்கொள்ளாமல் இவளை புறம்பே தள்ளினதும், என்னென்னைக்கும் இருக்கிற அனாதி தேவன் அவர் கண்ணீர் விட்டு சொல்லுங்க, கண்ணீர் விட்டு அழுதார். எல்லாம் வாய்த்தல் சொல்லி என்ன பண்ண வசந்த மாதிரி வாசி. 41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. சொல்லுங்க, கண்ணீர் விட்டு. இப்போ கண்ணீர் விடுறது, அவங்க கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யாருக்குமே தெரியாமல் கண்ணில் மட்டும் கண்ணீர் வந்துச்சு அப்படின்னு பார்க்குறது. அழுது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுது. அழுதுன்னா என்னதுங்க? எல்லாருக்கும் தெரியுது. எப்படி அழுதுருப்பார் கர்த்தர். பக்கத்தில் என்ன பேதுருவை பார்த்து
பக்கத்தில் நின்று யாக்கோபை பார்த்து, பக்கத்தில் நின்று யோவானை பார்த்து, பர்தலோமையை பார்த்து, பிலிப்பையே பார்த்து அப்படியே சொல்லி புலம்பி எழுதியிருப்பார். கர்த்தருடைய இரக்கத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சுகத்தை உண்டாக்கும்படியாய் நீ எந்த அளவுக்கு அவரை பற்றி கொண்டிருக்கிறாயோ அந்த அளவுக்கு கர்த்தர் உன் மேலே காத்திருந்து உன் மேலே அவரை மனதுருகி உனக்கான எல்லா காரியத்தையும் உனக்கு சுகத்தை கொடுத்து உனக்கு பெரிய பலனை கொடுக்கும்படியான ஒரு மகிமைக்குள்ளாக தேவன் நம்மை நடத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் அங்கே கண்ணீர் விட்டு அழுதார் என்பதுதான் என்னைக்கும் நம்ம அவரை அழ வைத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கி அவர் சமூகத்தில் காலையில் போய், அப்பா ரூத் வந்திருக்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே நான் ரூத் வந்திருக்கிறேன், எத்தனை பேர் அவர் சமூகத்தில் போய் நிற்கிறீங்க? எத்தனை பேர் அவருடைய எல்லா சூழ்நிலையும் அவரையே நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை பேர் எல்லா சூழ்நிலையும் எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர் என் கர்த்தர் மட்டுமே, என்னால் முடியாது. ஆனால் எருசலேம் போய் ஒளிந்து கொண்டால் இவளுக்காகத்தான் அவர் மனதுருகி கொண்டிருக்கிறார். எருசலேமே, ரூத்தா வந்துருன்னா ஒரு பாலா ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அங்கே அப்படியே நின்று கண்ணீர் விட்டு அழுதார். காலையில் எழுந்து நீ காத்திருக்கிறார், நீ வருவ, என் கூட பேசுவ, என்னோடு உறவாடுவ, என்னை பாடி துதிப்ப, என் பேரை சொல்லுவ, இயேசு உன் புருஷன் பேரை சொல்லு, உன் ராஜா பேரை சொல்லு. இதோ ராஜா சாந்தம் உள்ளவராய் அவர் கழுத குட்டி மேலே வந்துட்டாரு, இதோ ஒரு ராஜா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் உனக்கு அந்த அறிவு இல்லையே, இவர் தான் என் ராஜா என்கின்ற அந்த அறிவு இல்லையே என்று சொல்லி அவர் அழுதார். அதனால தான் அவர் அழுதார். ஏன் அவர் அழுதார்? உலகமும் பாவத்தை சொல்லி, உலகமும் அக்கிரமத்தை சொல்லி தள்ளி விட்டுரும். நியாயப்பிரமாண சுயநீதி உன்னை நியாயத்திற்கு தள்ளி விட்டுரும். உண்மைதான், நியாயப்பிரமாணத்தின்படி உண்மைதான், நீ பாவம் செஞ்சுதான் உனக்கு மரணம் வருந்தான். ஆனால் நான் உன் ராஜா, நான் உன் புருஷன், உன்னை மீட்கும்படிக்கு என் சிறகை விரித்திருக்கிறேன், என் சட்டையின் கீழே உனக்கு அடைக்கலம் உண்டு, என்கிட்ட மனதுருக்கம் மட்டுமே உண்டு, என்கிட்ட மனதுருக்கம் மட்டுமே உண்டு. நீ என்னையே நோக்கிப்பார், என் சமூகத்தில் நோக்கிப்பார். அதுதான் யெகோவா என்கின்ற எண்ணாமம். யெகோவா என்கின்ற எண்ணாமம் அந்த சிலுவையில் அந்த ராஜான்ற பேர் எழுதி வைத்திருந்தார் அந்த பிலாத்து. அந்த மேல் விலாசத்தை போட்டிருந்தார். அதே நேரத்தை வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் அந்த மேல் விலாசத்தில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அந்த வசந்த வாசி 19 பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அல்லேலூயா. நசரேயனாகிய இயேசு யாருடைய ராஜா? இந்த யூதனுடைய ராஜா. ஆமென் சொல்லாமா? அப்போ அவர் என்ன செய்தார்? அந்த இரக்கமுள்ள அந்த நாமத்தை அவள் நோக்கி பார்த்து தைரியமா வந்துட்டான். எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ரூத் அம்மா தைரியமாக வந்துட்டாங்க. ஏன்னா நகோமி நல்ல இப்போ நீங்கள் யூத பெண்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரணம் கிடையாது. அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா எப்படி சாப்பிட்ணும், ஏன்னா ஈசாக்கை கர்ப்பமாக தரித்திருந்த அந்த வேளையில் ஆண்டவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் தல்முத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், எந்த வேலை சாப்பிட்ணும், எப்போ ஜெபிக்கணும், அவங்க ஜெபம் பண்ணிக்கினே இருப்பாங்க. அவங்க டிஎன்ஏ முழுக்க பார்த்தீங்கன்னா வார்த்தையில் நிரப்பி எந்த ஒரு எதிர்மறையான நெகட்டிவ் தாட்ஸ், ஏன்னா சகலமும் நன்மை என்பதுதான் கிறிஸ்தவம். எல்லாமே நன்மை, எதிர்மறை எதுவுமே சகலமும் நன்மைக்கு எதுவாக அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாத்தையும் வச்சு என்ன செய்வாங்கன்னா நல்லா அந்த மைண்ட்லேயே இருக்கும்போது அந்த குழந்தை எப்படி வளரும்னாக்கா வார்த்தையிலேயே வளரும். அது மனமகிழ்ச்சியாகவே இருக்கும். மனமகிழ்ச்சி தான் கிறிஸ்தவம், மனமகிழ்ச்சி தான் தேவன் என்பவர் சகல சம்பூரணம், பரிபூரணம். அப்போ நகோமிக்கு நல்ல தியாலஜி தெரியும். இப்போ நாங்கள் அந்த ஈரோடுக்கு போனோம் இல்லையா, பாஸ்டர் இப்போ கூட அந்த ரீனா ரிச்மேனுடைய
அவங்க மனைவி ரிச்மேனுடைய மனைவி அவங்களுடைய பிரசங்கத்தை வந்து அந்த ஆண்டி என்னமா பண்ணாங்கய்யா பிரசங்கத்தை, அந்த மாதிரி பண்ணாங்களேன்னு ரசிப்பார். அவங்களுடைய ரெக்கார்டெலாம் வச்சுருக்குறாங்க, அவர் பாஸ்டர் வச்சுருக்காரு. அதை எனக்கும் அம்சிருந்தா நான் எங்கே மிஸ் பண்ணிட்டேன். அவங்களுடைய டீச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பயங்கர டீப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு பைபிளை படிப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த நாமத்தை ஆராய்ச்சி செய்தவர்கள், அந்த இரக்கத்தின் நாமம், அந்த அடைக்கலமாய் அவரை பற்றி கொண்டவர்கள் அவர் ஆராயாமல் இருக்கவே முடியாது. அவரை அடைக்கலமாய் பற்றி கொண்டவர்கள், அவருடைய சட்டையின் கீழே சிறகின் நிழலில் வந்தவர்களால் பைபிளை ஆராய்ச்சி செய்யாமல் இருக்க, அந்த நாமத்தை ஆராய்ந்து பாராமல் இருக்க முடியாது. அவ்வளவு ஆச்சரியமான நாமம். அதுதான் மோசேக்கு வந்துச்சு. நான் உங்களை பார்க்கணும்னு சொன்னதும் அந்த கர்த்தர்னு கூப்பிட்டப்ப உறுதியாக சொல்கிறாரு, அது உனக்க ஊர் ராஜா, அதுதான் ஊர் ராஜா. அவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நம்ம இப்போ அடுத்த சம்பவத்தை பார்த்து முடிக்க போகிறோம். மறுபடியும் திருப்பிங்க யாத்திரை 34:6 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் அடுத்தது இரக்கம்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இரக்கம்னா ஒரு அப்பா ஒரு பிள்ளை மேலே பரிதபிக்கிற அந்த பரிதபிப்பு தான் இரக்கம். இயேசு ராஜா எப்படிப்பட்டவர், இந்த யெகோவா எப்படிப்பட்டவர் என்றால் அவர் இரக்கமும் கிருபைன்னா என்ன தெரியுமா? ஒருத்தன் விழுந்து போயிடுவான், விழுந்து போன அவனை விழுந்து போயிட்டான்னு சொல்லி பரியாசம் செய்வார்கள். தூக்க முடியாது, யாருக்கும் அந்த பலன் கிடையாது. நம் கர்த்தர்கிட்ட மாத்திரமே கிருபை உண்டு. விழுந்து போன அவர்களை தூக்கி நிறுத்தி அவர்களை வேறு திசையில் பயணிக்க செய்கிற மகிமைதான் அந்த கிருபை. அடுத்தது நீடிய சாந்தம் என்பது, இந்த கிருபை என்பது தாய் உள்ளம், இரக்கம் என்பது தகப்பனுடைய இருதயம், கிருபை என்பது தாய் உள்ளம். நீடிய சாந்தம் என்பது அதாவது வந்து உடனடியாக கோபப்படுவாங்க இல்லையா, சர்ரு கோபம் வரும், ஆனால் கோபப்படாமல் அப்படியே என்னடா சொல்லுடா அமேனா, அதான் அந்த நீடிய சாந்தம். அந்த 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 ஸ்லோ ஆங்கிரி, அந்த கோபத்தை ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க பார்த்தியா, அதுதான் அந்த நீடிய சாந்தம். நீயா லைனில் வர வரைக்கும் நீயா வாடான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அப்படியே இரக்கமாக இருப்பாங்க இல்லையா, அதுதான் அந்த நீடிய சாந்தம். மகா தயை என்பது உனக்கு கொடுக்கணும். தயை என்பது மிகப்பெரிய குணாதிசயம். தயை என்பது அவர்தான் சகல அதிகாரமும் படைத்தவர். அந்த தயை உள்ள அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆமேனா, உனக்கு புருஷனை கொடுத்தது, மனைவியை கொடுத்தது, பிள்ளைங்களை கொடுத்தது, வீடை கொடுத்தது, எல்லாம் அந்த தயை குணம். அந்த நான் தான் கொடுத்தவர். ஏனென்றால் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சகலமும் என் பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் தயை உள்ளவராய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் கொடுக்கிறேன். அதுதான் அந்த இரக்கம் உள்ள யெகோவா என்கின்ற நாமம். அவர் சத்தியம் என்பது அவரை அறிகிற, அந்த தெய்வத்துவத்தை அறிகிற, தெய்வீகத்தை அறிகிற, பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருத்துவத்தை அறிகிற அந்த அறிவினால் நிரப்புகிறவர். அடுத்தது தேவன். இந்த இடத்துல ஏலோகிம் அல்ல, ஏலோகிம் என்பது புளூரல், இந்த இடத்துல தேவன் அப்படின்றார். நான் இந்த எல்லாம் ஏலாகிய குமாரனாகிய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவிய தேவன். அப்போ அந்த என்பது அங்கே திருத்துவத்தில் ஒரு நபராய் உனக்காக நான் பிரிந்தேன் என்பதை காட்டுகிறார். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். இந்த 1000 தலைமுறை என்பது 1000 என்பது மகிமை. மாம்சமும் ரத்தமும் மகிமை அடைவது தான் 1000. நான் மாம்சத்தையும் ரத்தத்தையும் மகிமை அடைய செய்கிறவர். அல்லேலூயா, ஆமென். 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்றால் முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா வானான், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்பதுதான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் என்பதுதான் ஆவியின் சரீரத்தை நான் உண்டாக்குகிறவர். அடுத்தது அக்கிரமம் அதுலையா, ஃபஸ்ட்டு அங்கே மீறுதல் தான் வரணும். இந்த ஆர்டரே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வரும். தமிழில் இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேட் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு மீறுதல் வரும். மீறுதல் என்பது துணியை போட்டது. ஆமேனா, துணியை போட்ட அத்தனை பேர் யார்? பாவிங்க, துரோகிங்க. துணியை போட்ட அத்தனை பேர் துரோகிங்க. ஏதேனில் இவனா துணியை போட்டு வந்துட்டான், தேவன் உடுத்தலை. அதை புரிஞ்சுக்கணும். அவர் தான் இரக்கம்பட்டு அவர் தோளுடைய உடுத்தி கொடுத்தார். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மீறுதல் என்பது தேவனுக்கு விரோதமாக செய்கிற துரோகமும், அக்கிரமம் என்பது கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவ காரியங்களும், பாவம் என்பது தேவனுக்கு விரோதமாக மகிமையை எடுத்துக்கிறோம் பார்த்தியா, பெருமை கொள்வது. அந்த பாவத்தை இது எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர். கரண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாமம் இதை தான் ரூத்து புரிஞ்சுக்கினாங்க. மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிற என் கர்த்தர் அவர். எல்லாவற்றையும் என் மீறுதல், என் அக்கிரமம், என்னுடைய துரோகம், என் பாவம்
எல்லாவற்றையும் மன்னிக்கிற என் கர்த்தர் எனக்காக இருக்கிறார். அவர் எனக்காக சிறகை விரித்து ஆணினால் அங்கே கடாவப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று விசாரிக்கிறது. எங்க வா, உன் தாத்தா என்ன பண்ணா, உன் அப்பா என்ன பண்ணா, நீ என்ன பண்ண, இங்கே வா மொத்தத்தையும் கணக்கு கொடு. அப்படி அல்ல. உன் தாத்தா என்ன பாவம் துரோகம் செஞ்சுருக்கிறான், அந்த துரோகம் அப்படியே உங்கள் அப்பா கிட்ட வருமே, உங்கள் அப்பா கிட்ட செஞ்ச அந்த பாவமெல்லாம் உங்ககிட்ட வருமே. ஓகே, இந்த பாவத்துக்கெல்லாம் இந்த விமோச்சனம் இருக்குது. கிளியர் பண்ணுறார். கிளியர் விசாரிக்கிறார்னா என்ன அர்த்தம்? புடமிட்டு உன் பாவம் அற உன்னை சுத்திகரித்து அந்த குற்றங்களை எல்லாம் அற கழுவி, கரங்களை ஊத்திராமன்னு சொல்லாமா, இந்த ஜென்ம சுபாவத்தையும் கர்ம சுபாவத்தையும். ஜென்ம சுபாவம் என்பது மீறுதல், அக்கிரமம், பாவம். கர்ம பாவம் என்பது இந்த ஆதாமுடைய ஜென்ம சுபாவம், ஆதாமுடைய ஜென்ம பாவம், அதுதான் கர்ம பாவம். இதை மொத்தத்தையும் ஃபுல்லா உன்னை கழுவி உன்னை சுத்திகரிச்சுட்டு, ஆமேனா, எல்லாத்தையும் விசாரிக்கிறதுன்னு அர்த்தம். எல்லா துரோக பாவம் மொத்தத்தையும் உனக்கு கழுவி உன்னை சுத்தி வச்சு உன்னை பர்ஃபெக்ஷன் என்கின்ற அந்த பரிபூர்ணத்துக்குள்ளே கொண்டு போகிற உன் கர்த்தராகிய இரக்கமுள்ளவர் நான். இந்த யெகோவா என்கின்ற நாமம் அவ்வளவு இரக்கமுள்ள நாமம். அதனால தான் ரூத்தம்மா தைரியமாக உள்ளே வந்தாங்க. உடனே அங்கே கர்த்தர் இந்த ரூத்தம்மாவுக்கு ஒரு பெரிய சுகத்தை கட்டளையிட்டார். அதை வாசித்து இப்போ முடிக்க போகிறோம். திருப்பி கொள்ளுங்க. இப்போ ரூத்தின் சம்பவத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ரூத்தின் சரித்திர புத்தகத்தில் அங்கே அந்த அம்மா சொல்லுவாங்க இல்லையா, என் மகளே நான் உனக்கு சுகத்தை தேடாமல் இருப்பேனா. அந்த வசந்த வாசிங்க 2வது அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ என்று அந்த அம்மாவுடைய சுகம் பெருமூச்சு விட்ட இந்த ரூத்துக்கு கர்த்தர் இங்கே ஒரு சுகத்தை உண்டு பண்ணி கொடுக்கிற தேவன். அங்கே 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 அந்த காரியத்தை பண்ணதுமே போவாசுக்கு திருமணமாகி இவன் சுதந்திரவாளி என்று சொல்லி தன்னுடைய வாலிபத்தையே பலியாக்கி, என் புருஷனாகி என் இஸ்ரவேலின் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாலிபரை தேடாமல் சுதந்திரவாளியை தேடினார்கள் இந்த ரூத். அதுதான் அந்த சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்தவர்களுடைய பலன். அந்த சுகம், அந்த அடைக்கலம் என்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இவங்க யாரை தெரியுமா திருமணம் செய்தாங்க? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரன். என்ன ஆஸ்திகாரன்? இந்த அம்மாவுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த இவர்களுக்கு போவாஸ் என்கின்ற மிகுந்த ஆஸ்திகாரன். கவனிங்க, லட்சாதிபதி இல்லை, லட்சாதிபதி வந்து ஆஸ்திகாரன். இவர் மில்லியனர், பில்லியனர் இல்லை, ட்ரில்லியனர். இவர் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட இந்த கோடீஸ்வரனுக்கு ஒரு மாபெரும் ஒரு ஐஸ்வர்யமானுக்கு மிகுந்த ஆஸ்திகாரனுக்கு மனைவி என்கின்ற அடைக்கலத்தை, சுகத்தை தேவன் கொடுத்தார். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? அவர் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனுக்கு இவர்கள் என்ன செய்தாங்கன்னா திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த வசந்தியை வாசித்து முடிக்க போகிறோம். எல்லாம் திருப்பி ரூத்தின் புத்தகத்து 4வது அதிகாரத்தில் அங்கே வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 13 வாசிக்க பார்க்கலாம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். இங்கே வாழ்க்கை கிடைச்சிருச்சு, சுகம் கிடைத்து விட்டது. என்ன கிடைச்சிச்சு சொல்லுங்க? நமக்கு என்ன கிடைச்சு? அடைக்கலம் கிடைத்து விட்டது, சுகம், எல்லா விதமான. இப்போ 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 போவாஸ் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் சொல்லுங்க? என்ன ஐஸ்வர்யம்? மிகுந்த ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்துக்கு சொந்தக்காரி யாரு? கணக்கு வழக்கில் யார் தான் பார்க்கணும்? கணக்கு வழக்கில் யார் பார்க்கணும்? அம்மாங்க தானே பார்க்குறீங்க. அம்மேனா ஒரு ஸ்திரீ தான் என்ன பண்ண முடியும்? வீட்டை நடத்த முடியும் இல்லையா? அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற மகிமையின் கர்த்தர். இப்போ இங்கே என்ன பண்ணுங்க? போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவி ஆனால் 12வது சங்கீதத்தில் இந்த பெருமூச்சு விட்ட இந்த ரூத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை பார்க்கும்போது 12வது சங்கீதம்
5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும். ஆண்டவரே, நான் ஏழை, எனக்கு போஜனம் இல்லை, நீரே என்னுடைய நித்திய போஜனமா இருக்கிறீர் என்று சொல்லி வந்து, அப்புறம் இவர்கள் விட்ட பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பண்ணுவாரா? சுகமா. யார? பெருமூச்சு விட்டவங்களை. யார? எல்லாரும் சொல்லுங்க. யாரெல்லாம் பெருமூச்சு விட்டுனுக்கிறீங்க? யாரெல்லாம் இரவெல்லாம் கண்ணீரினால் உங்கள் படுக்கை நடத்தீர்கள்? பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்ட உங்களை அவர் சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற தேவன். கர்த்தர் சுகமாய் இருக்க பண்ணுகிற கர்த்தர் என்பது அவருடைய பெயர். ஆக இந்த அம்மா மனைவி ஆனார்கள், போவாசுக்கு மனைவி ஆனார்கள். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினார். இந்த ரூத் போவாசுக்கு விவாகம் பண்ணினார் என்பது அடைக்கலம் அடைந்து விட்டார்கள். ஆமேனா? நிறைவான பலன் என்பது அவர்கள் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள், அவர்கள் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் என்பது பலன். ஆமேனா? அடைக்கலம் என்பது சுகத்தை பெற்றுக்கொள்வது. எல்லா விதமான சுகமும் வந்துவிட்டது. ஆமீன் சொல்லாமா? ஏன்னா மிகுந்த ஆஸ்திக்காரனே இந்த ரூத்துக்கு கணவனாக வந்துவிட்டார். ஆதலால் அந்த அம்மா அடைக்கலம் புகுந்து விட்டார்கள். ஆமேன். அடைக்கலம் புகுந்து விட்டாலே நிறைவான பலன். இந்த அம்மா இப்போ கணவன் மனைவி என்கின்ற உறவுக்கு அடையாளமே பிள்ளையை பெற்றெடுப்பது தான். தொடர்ந்து வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தை. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். இந்த ஆண் பிள்ளை தான் கிறிஸ்துவின் பரிபூரணம். இந்த ஆண் பிள்ளை தான் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமென் சொல்லாமா? இவர்களுக்குள்ள கிறிஸ்துவினுடைய பரிபூரணம், அதுதான் பலன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அடைக்கலம் என்பது சுகம், நிறைவான பலன் என்பது ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பது. இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை தான் கிறிஸ்து இயேசுவினுடைய பரிபூரணம். ஆமென். இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை தான் தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்போ இந்த அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. வாசிக்க பலம் 14 தொடர்ந்து. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக, இயேசு ராஜாவுடைய பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நாமம் அந்த நாமம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருந்த உன் மருமகள் அவனை பெற்றாலே. இந்த ரூத் 7 என்கின்ற பரிபூர்ணத்துக்குள்ளே வந்த பரிபூர்ண பலனை பெற்றுக் கொண்டார்கள். கரங்கள் தட்டி மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. 6 என்பது பூரண மனுஷன், 7 என்பது பரிபூரணம், பரிபூர்ணமாகிய மகிமை. இந்த ரூத்துக்குள்ள அந்த பரிபூர்ண பலன் என்பது உன்னுடைய மருமகள் 7 குமாரருக்கு பார்க்கிலும் அருமை என்பதுதான் அந்த பலன். இந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுத்ததினாலே இந்த ரூத்துக்கு ஒரு பரிபூர்ண பலன். பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை இந்த ரூத்துக்குள்ளே பெற்றெடுத்த அந்த அனுபவம் தான் இவங்க பெற்றெடுத்த அந்த ஓபேத். ஆமெனா? அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க? ஓபேத். இந்த ஓபேத் யாரு? ஈசாயினுடைய அப்பா, தாவீதினுடைய தாத்தா இல்லையா? நல்ல கவனிங்க. இந்த ஓபேத் என்று சொன்னால் தொண்டு செய் என்று அர்த்தம். அந்த வசந்த வாசி போல நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி. என்ன பிள்ளை பிறந்துச்சு? ஆண் பிள்ளை. அந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை தான் 7வது நாளில பிதாவாகிய தேவனை நோக்கி கம்பீர சத்தமிட்ட அந்த பரிபூர்ணமான
கிறிஸ்து இயேசு 7 கிறிஸ்து இயேசு. இந்த ரூத் பரிபூர்ண பலனை பெற்றுக்கொண்டார்கள், கிறிஸ்துடைய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அந்த பரிபூர்ண பலன் பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த பரிபூர்ண பலனை இந்த ரூத் பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் போவாஸ் அங்கே வாழ்த்துகிறார். அவராலே உனக்கு நிறைவான பலன். அந்த நிறைவான பலன் என்பது இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த 7 குமாரரை பார்க்கலாம் அருமை என்பதுதான் இந்த ரூத் பெற்றுக்கொண்ட பலன். போவாசுக்கு மனைவி என்பது அவர்கள் பெற்றுக்கொண்ட சுகம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா சுகமும் உண்டாயிருப்பதாக. ஆமேனா? சுகம் உண்டானாத்தான் பலனை பெற முடியும். எந்த விதத்திலும் மன சஞ்சலம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். என்ன, அவர் யெகோவா என்கின்ற இரக்கமுள்ள நாமம் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். அவர் சட்டையில் அடைக்கலமாய் வந்திருக்கிறாய். இந்த ஓபேத் என்றால் வாசி அந்த அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். இந்த ஓபேத் என்பதுதான் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை. இந்த ஆண் பிள்ளை பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். அந்த ஸ்திரீ பெற்றெடுக்கிற அந்த ஆண் பிள்ளை தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. வாசிக்க பார்க்கலாம். 5ஆம் வசனம். சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அல்லேலூயா. இந்த ரூத் பெற்றெடுத்த அந்த ஆண் பிள்ளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாயல். ஓபேத் என்றால் சர்விங், தொண்டு செய்பவர். இந்த உலகத்தில் மனுஷகுமாரன் எப்படி வந்தார்? அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாகவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தால். ஏன் அது ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை? அவளுடைய பிள்ளை அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணப்பட்டது? எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆக இந்த ரூத் பெற்றெடுத்த இந்த ஆண் பிள்ளை எடுத்துக்கொள்ளப்படும். அவராலே நிறைவான பலன் என்பது எடுத்துக்கொள்ளப்படுவாய். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அதுதான் சொல்றாரு. அவருடைய இரக்கம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, யெகோவா என்கின்ற அந்த நாமம் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அவருடைய சிறகு உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நீ அடைக்கலமாக வந்துரு, நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். எல்லா விதமான சுகமும் உன் மனசுக்குள்ள ஒரு நல்ல சுகம், ஒரு இளைப்பாறுதல் பெற்று இந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக தேவனுடைய சிங்காசனத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது போல தேவனை நாம் முகமுகமாய் தரிசிப்போம். அப்படிப்பட்ட சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். கரவத்திராமேன்னு சொல்லாமா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறது? அல்லேலூயா. எந்த நாமத்துக்கிட்ட வந்துக்கிறீங்க? யெகோவா என்கின்ற இரக்கமுள்ள நாம் அவர் சட்டைங்கிற வந்துட்டீங்க. தைரியமாக போங்க. ரூத்தே, நீ தைரியமாக இரு, நீ பரிபூர்ண பலனை பெறுவாய். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, பரலோக பரமபிதாவே, உங்கள் பேரன்புக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.